விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனுக்கு விதிக்கப்பட்டிருந்த 13 ஆண்டு சிறை தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காங்க? முழுமையான விவரங்களை வழங்கல. காவிரி டெல்டா பகுதிகளில் ONGC நிறுவனம் எண்ணெய் எடுப்பதற்காக ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் திருவாரூர் மாவட்டம் கரியமங்கலத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் பொழுது ONGC நிறுவனத்தின் சொத்துக்கள் சேதப்படுத்தியதாக PR பாண்டியன், பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட 24 பேருக்கு எதிராக உத்தரபாண்டியம் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் அமர்வு நீதிமன்றம் PR பாண்டியன் மற்றும் செல்வராஜுக்கு தலா 13 ஆண்டுகள் சிறை தண்டனையில் 13,000 ரூபாய் அபராதம் விதித்தது. மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 22 பேர் விடுவிக்கப்பட்டனர். இந்த தீர்ப்பை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட PR பாண்டியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையை எதிர்த்து மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி சுந்தரமோகன் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் V. ராகவாச்சாரி விவசாயி என்ற முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக 13 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறினார். 22 பேர் தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 20 மட்டுமே தண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனையடுத்து PR பாண்டியன் மற்றும் செல்வராஜ் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கியும் நீதிபதி சுந்தரமோகன் உத்தரவிட்டார். இதன் மூலம் இருவரும் சிறையில் இருந்து வெளியில் வர உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.